நீங்க தொடர்ந்து 6 வாரம் இந்த முருகர் கோயிலுக்கு போய் மனசார விளக்கேத்துனீங்கன்னா, நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது நடக்கும்னு சொல்றாங்க. அந்த கோவில் எங்க இருக்கு? நாங்க எப்படி அந்த கோவிலுக்கு போனோம்? நீங்க பஸ்ல போறீங்கன்னா இந்த கோவிலுக்கு எப்படி ரீச் ஆகுறதுன்ற ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோல நாங்க சொல்லியிருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை விசிட் பண்றீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நாம சொல்லிட்டு இருந்த கோவில் வேற எங்கேயும் இல்ல. சென்னை பக்கத்துல இருக்க சிறுவாபுரியில பாலசுப்ரமணியர் திருக்கோவில் தான். சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு நாங்க நியூ இயர் அன்னைக்கு தான் போயிருந்தோம். சரி, இயர் ஸ்டார்டிங்லேயே முருகரோட பிளெஸிங்ஸோட ஆரம்பிக்கலாம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். வீட்டில் இருந்து காரில் தான் போயிருந்தோம். பட் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு காரெல்லாம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த பிரிட்ஜு கிட்ட. அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து கோவில் என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் ஆட்டோ இல்லை பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போகும்போது கரெக்டாக பஸ் இருந்துச்சு, அதனால நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறி பார்த்தா செம ரஷ்ஷாக இருந்துச்சு. சரின்னு நாங்களும் போய் ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டோம். உட்காந்துட்டு இருந்தாக்கா பாப்பாவை கொடுப்பா நான் வச்சுக்கிறேன்னு எங்கள் மேடம் உட்கார வச்சுக்கிட்டாங்க. கோவில் கிட்ட வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டுக்கு. நீங்க சென்னையில இருந்து சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு வரணும்னா நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெட் ஹில்ஸ்க்கு வந்துருங்க. நீங்க ரெட் ஹில்ஸ் வந்ததுல இருந்து உங்களுக்கு டைரக்டாவே சிறுவாபுரிக்கு பஸ் இருக்கு. யூஸ்வலா எல்லா கோயிலும் 7:30 to 8 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் பஸ்ஸை விட்டு இறங்கும் போதே 7 ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டு சாமி பார்க்கலாம்னா எப்படின்ற கஷ்டத்தோட நாங்களும் வேகமா நடந்து போயிட்டு இருந்தோம். எப்படியாச்சும் இன்னைக்கு சாமி பார்த்துடணும்னு. இன்னொரு ஹோப் என்னன்னா, நியூ இயர் அன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் கோவில்லாம் மூட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டம் நிறைய இருந்துச்சு. கண்டிப்பா எப்படியாச்சும் இன்னைக்கு சாமி பார்த்துடலான்ற நம்பிக்கையோட நானும் கோயிலை நோக்கி போயிட்டேன். சாமி பார்த்துட்டு வர்றவங்க கிட்ட கோவில் திறந்திருக்கான்னு கேட்டோம். சீக்கிரம் போங்க மூடிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. கோவிலை சுத்தி கொஞ்சம் இருட்டா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கங்க இன்னும் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் போட்டாங்கன்னா பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல வேலை நமக்கு முன்னாடி நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. அப்ப கண்டிப்பா கோவில் திறந்திருக்குன்னு நானும் நினைச்சிட்டு சரி சீக்கிரம் போலான்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி போறவங்களே நிறைய பேர் இருந்தாங்க. சரி 50 rupees லைன்ல போயிடலாம் பாப்பா வச்சுட்டு இருக்கோன்னு நானும் 50 rupees டிக்கெட் லைன்ல போயிட்டேன். நீங்க சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா கையில கேஷ் எடுத்துட்டு போங்க. நீங்க இந்த இடத்துல டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஃபோன்பேவோ கூகுள் பேவோ இப்போ இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா கேஷ் எடுத்துட்டு போங்க கோவிலுக்கு போகும்போது. ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் கோவில் கிட்ட வந்துட்டோம். நாங்க வீட்டில இருந்து கிளம்பும் போதே லேட் ஆயிடுச்சு. சாமி பார்க்க முடியுமா இல்லையானு தெரியல. அப்படியே பார்க்குற மாதிரி இருந்தாலும் செம ரஷ்ஷாக இருக்கும்னு நினைச்சோம். பட் கோவில் கிட்ட வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது கூட்டமும் கம்மியாக தான் இருந்துச்சு. கோவில் க்ளோசிங் டைம் அப்போ சிறுவாபுரி முருகரை பார்த்த உடனேவே என் கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு. இப்போதான் இந்த கோவிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சாமி கிட்ட என்ன வேண்டுறதுனே தெரியல. எல்லாரையும் பார்த்துக்கோப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கோப்பான்னு நானும் மனசார வேண்டிட்டு வந்துட்டேன். நியூ இயர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளெஸிங்ஸ் கிடைச்சிச்சு முருகர் கிட்ட இருந்து. தொடர்ந்து 6 வாரம் நீங்க சிறுவாபுரி முருகரை வழிபட்டீங்கன்னா நீங்க என்ன வேண்டுனாலும் கிடைக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வீக்கெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கார்ல போனீங்கன்னா உங்களோட காரை என்ட்ரன்ஸ்லேயே பார்க் பண்ண சொல்லிடுவாங்க. நீங்க அங்கேருந்து ஆட்டோ இல்லை பஸ்ல தான் இந்த கோவிலுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க 2 வீலர்ல வந்தீங்கன்னா கோவில் பக்கத்திலேயே பார்க்கிங் இருக்கு, நீங்க இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். நார்மல் டேஸ்லாம் காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதுவே செவ்வாய்க்கிழமெல்லாம் காலையில 4 மணிக்கே கோவில் திறந்துடுற மாதிரி சொல்றாங்க. கோவில்ல நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வெளியில வர்ற இடத்துல பிரசாதம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் சக்கரை பொங்கலும் புளி சாதமும் வாங்கியிருந்தேன். என் ஒய்ஃபுக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும்னு இவங்க கிட்ட லட்டு முறுக்கு அப்பம் அதிரசம் வடைன்னு நிறைய வெரைட்டியில சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரைஸுமே ரீசனபிளா தான் இருந்துச்சு. நியூ இயர் அன்னைக்கு முருகரை பார்த்த உடனேவே செம ஹாப்பியா இருந்துச்சு. சரி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். இந்த இடத்துல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஸோ அந்த இடத்துலையே ஆட்டோ இருந்துச்சு. இங்கேருந்து மெயின் ரோடுக்கு போகிறதுக்கு ஆட்டோவுக்கு ஒருத்தருக்கு 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலாக நாங்களும் ஆட்டோ ஏறி மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். நீங்கள் சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்.